மூதுரை, அதாவது ஔவையார் இயற்றிய மூதுரை 29வது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான தக்கோலம் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை பாடல் 29. மறு இனிய சுற்றமும் வான் பொருளும் நல்ல உருவும் உயர்குலமும் எல்லாம் திருமடந்தை ஆம்போது அவளோடும் ஆகும். அவள் பிரிந்து போம்போது அவளோடும் போம். மறு இனிய சுற்றமும் வான் பொருளும் நல்ல உருவும் உயர் குலமும் எல்லாம் திருமடந்தை ஆம்போது அவளோடும் ஆகும். அவள் பிரிந்து போம்போது அவளோடும் போம். மருவி இனிய சுற்றமும் தழுவி வாழக்கூடிய இனிய உறவினரும் வான்பொருளும் பெருமை உடைய செல்வமும் நல்ல உருவும் அழகான தோற்றமும் உயர் குலமும் எல்லாம் உயர்வான குலம் இவை அனைத்தும் திருமடந்தை ஆம்போது திருமகள் வந்து சேரும்போது அவளோடும் ஆகும். அவளோடும் வந்து சேர்ந்துவிடும். அவள் பிரிந்து போகும்போது அவள் நீங்கி செல்லும் பொழுது அவளோடும் போம், அவளோடு சென்றுவிடும். அதாவது சூழ்ந்து வாழும் உறவினர், அடைந்துள்ள செல்வம், அழகான தோற்றம் இவை யாவும் லட்சுமி தேவியின் அருள் இருந்தால் கைகூடும். அவள் அருள் நீங்கும் பொழுது எல்லாம் போய்விடும். மீண்டும் பாடலை பார்ப்போம். மருவு இனிய சுற்றமும் வான் பொருளும் நல்ல உருவும் உயர் குலமும் எல்லாம் திருமடந்தை ஆம்போது அவளோடும் ஆகும். அவள் பிரிந்து போம்போது அவளோடும் போம். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய மூதுரை 29வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான தக்கோலம் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. தினந்தோறும் இந்த நச்சிந்தனைகளை, அதாவது மூதுரை, நாலடியார் போன்ற விடயங்களை எல்லாம் நேயர்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு தமிழருவி கலையத்தின் சார்பிலே மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.